அப்கமிங் எபிசோடில் தமிழுக்கும் சேதுக்கும் வந்து விவாகரத்து கோர்ட் இருக்குல்ல, கேஸ் நாளைக்கு வருதுன்னு சொல்லி வக்கீல் வந்து பேசுகிறார் ராஜா கிட்ட. அப்போ வந்து என்ன காரணம் சொல்ல அவங்க ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்குறாரு. அப்போ வந்து சாவித்திரி சொல்கிறாங்க, அவள் வந்து நிறைய பேர் கூட பழக்கம் இருக்குது, அவள் குணம் சரி கிடையாது, அவள் கெட்டு போனவ, அவள் வயிற்றில் வளர குழந்தை வந்து எங்கள் வீட்டு வாரிசே கிடையாது, அதுக்கு அதனால் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சேது வந்து திட்டுறாங்க சாவித்திரியை, அத்தை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் மகளோட சேர்த்து வச்சு என்ன இது பண்ணும்போது அவள் ஒரே ஒரு ஆள் தான் என்னை நம்பி, என் மாமா நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, என்னை தவிர உங்க வேறு யாரையும் நீங்கள் தொட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவாக இருந்தா. ஆனால் நீங்கள் யாருமே என்னை இவங்க யாருமே கூட என்னை நம்பலை, ஏன் என் பெற்ற அம்மா அப்பா கூட என்னை நம்பலை. அந்த டயத்தில் கூட அவள் என் மேலே நம்பிக்கை இருந்தா. அதனால் அவள் கேரக்டர் மேலாம் நீங்கள் எந்த வீடியோ ஃபோட்டோ ஆதாரமாக கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். அவள் வந்து குணத்தில் வந்து தங்கமானவ. அவள் ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட வந்து எங்கள் அம்மா மாதிரி ஒரு பிள்ளைய வந்து வயிற்றில் வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினது தான் அவள் செஞ்சது தப்பு. அதை மறைச்சி இது பண்ணதுனால தான் நான் அவளுக்கு விவாதத்தை விட்டேன். இதை தான் நான் வந்து கோர்ட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாவித்திரி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிற எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ராஜாங்க வந்து நிறுத்து சாவித்திரி, அந்த பிள்ளையோட குணத்தெல்லாம் வந்து நீ இது பண்ணக்கூடாது. அவள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர மிச்சம் எல்லா விஷயத்தையும் அவன் நல்லது தான் பண்ணியிருக்கா அந்த குடும்பத்துக்கு. அதனால் வந்து நம்ம உள்ளது என்னவோ அதை சொல்லி தான் விவாதத்தை கேட்கணும். அவன் மேலே வந்து தப்பு ஏதாவது பேசி வந்து விவாதத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதை போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.